அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகள் அத்தனை பேருக்கும் பொது மன்னிப்பை வழங்கினார்கள். அதுவரைக்கும் அவர்கள் செய்த அநியாயங்களையோ அக்கிரமங்களையோ இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் கொடுத்த நோவினைகளையோ கொஞ்சம் கூட மனதில் வைத்து கொள்ளாமல் அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் எல்லாத்தையும் பொதுவாக மன்னிச்சாங்க. ஆனால் சில குறிப்பிட்ட மனிதர்களுடைய பெயர்களை மட்டும் சொல்லி இவர்களை மட்டும் நீங்கள் விடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்கள மட்டும் எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க அப்படின்ட்டு சில பேரை மட்டும் குறிப்பிட்டு சொன்னாங்க. ஏன்னா அவங்க செஞ்ச துரோகங்கள் ரொம்ப மோசமானது, அநியாயங்கள் ரொம்ப மோசமானது. அதனால் அவங்கள அப்படி சொன்னாங்க. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பெயர் குறிப்பிடப்பட்டவர்களில் ஒருவர் தான் அப்துல்லாஹ் இப்னு ஸஅத் இப்னு அபி ஸர்ஹ். இவரும் பெருமானாரால் பெயர் கூறப்பட்டவர். அதாவது எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சில பேரை குறிப்பிட்டு சொன்னாங்கல்ல, அதில் இவரும் ஒருத்தர். ஏன்னா இவர் என்ன செஞ்சாருன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் பெருமானாரோடு இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை வஹி எழுதுவதற்காக வைத்திருந்தார்கள். வஹி வருகிற பொழுது அதை சொல்லுவாங்க, சில பேர் அதை எழுதுவாங்க. வஹி எழுதக்கூடியவர்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் இவரையும் வச்சுருந்தாங்க. இவர் என்ன செஞ்சார், வஹி எழுது கொண்டிருந்த அந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவர் திடீரென்று மதம் மாறி போய்விட்டார், முர்தத்தாகி போயிட்டார், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டார். இஸ்லாத்தை விட்டு வெளியே போனால் என்ன செய்வார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபி இல்லை, அவங்களுக்கு வர்றது வஹிலாம் இல்லை, நான் நினைக்கிறத தான் எழுதுவேன் அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரக்கூடிய வஹியிலேயே எவ்வளோ பெரிய ஒரு களங்கத்தை ஏற்படுத்திட்டார். வஹி பொய்யனா என்ன ஆகும்? குர்ஆன், ஒட்டுமொத்த குர்ஆனும் பொய்யின் ஆயிரும், பெருமானாருடைய வாழ்க்கையே பொய்யின் ஆயிரும். எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்! அந்த மாதிரியான ஒரு காரியத்தை செஞ்சிட்டார். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்தா விடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு அப்துல்லாஹ் இப்னு ஸஅத் இப்னு அபி ஸர்ஹ் என்ன செஞ்சாருன்னா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிட்டார், அடைக்கலம் தேடி போயிட்டார். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவருக்கு பால்குடி சகோதரர். அவர்கிட்ட போய் அடைக்கலம் தேடிட்டார், இந்த மாதிரி எனக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒருத்தர் தன் வீட்டில் அடைக்கலம் தேடி வந்தால் அவர் யாராக இருந்தாலும் பாதுகாப்பு கொடுப்பாங்க. எதிரியாக இருந்தாலும் மிகப்பெரிய துரோகியாக இருந்தாலும் வீட்டுக்கு எனக்கு பாதுகாப்பு வேணும், எனக்கு செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாருன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவாங்க. இது அன்னைக்கு இருந்த பழக்கம். நீ பெரிய துரோகியாச்சே, எனக்கு அநீதம் செஞ்சவனாச்சே, உனக்கெல்லாம் வீட்டில் நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, பாதுகாப்பு கொடுத்துருவாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கிட்ட போய் இப்படி கேட்ட உடனே அவங்க பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க. நேராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவரை கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்து பெருமானாருக்கு முன்னால் நிறுத்திட்டாங்க. யா ரசூலல்லாஹ், இவர் மனம் திருந்தி வந்திருக்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கிறார். அவரை தான் பேரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க, அவரை நீங்கள் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி. அவரை கூப்பிட்டு வந்து நிறுத்திட்டு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறாங்க, இவர் மனம் திருந்தி வந்திருக்கிறாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு, உங்களிடத்தில் பைய செய்கிறதுக்காக வந்திருக்கிறாரு, நீங்கள் அவங்களோட ஏற்றுக்குங்க, பைய செஞ்சுருங்க அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட உஸ்மான் ரலியல்லாஹு தஆலான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்டாமல் அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க. கையை நீட்டி பைய செய்வாங்க. அவர் பெருமானாருடைய கையை பிடிச்சி, நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், நான் இனிமேல் எந்த குற்றத்தையும் செய்ய மாட்டேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டு நடப்பேன் அப்படின்னு அவர் உடன்படிக்கை செய்யணும். இதுக்கு பேர் பையத்து அப்படின்னு சொல்லி அரபியில் சொல்லப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்டவே இல்லை, கையை அப்படியே சுருக்கி வச்சுருக்கிறாங்க. மறுபடியும் 2வது தடவை கேட்டாங்க. 2வது தடவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்டலை, அப்படியே மௌனமாகவே இருக்கிறாங்க. 3வது தடவையும் கேட்ட பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்டாங்க, அவர் பைய செஞ்சார், போயிட்டார். இப்போது பைய செய்து கொடுத்து முடித்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்களாம், நான் பைய செய்யுங்கன்னு சொன்ன பொழுது கையை நீட்டாமல் இருந்தேன்ல, அதிலேயே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டாமா, இவர் பொய் சொல்கிறாரு, இவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டாமா, அந்த மாதிரி நீங்கள் புரியலையே அப்படின்னு சஹாபாக்கள்கிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உள்ளத்தில் உள்ளது எங்களுக்கு தெரியாமல் போச்சே, எங்களால் புரிஞ்சிக்க முடியல, விளங்க முடியல, நீங்கள் ஒரு கண் அசைவு மட்டும் காட்டியிருந்தால் நாங்கள் புரிஞ்சிருப்போம்.
லேசாக அப்படி கண்ணை மட்டும் அசைச்சு காட்டியிருந்தா அவர் அவரை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத நாங்கள் விளங்கியிருப்போம் அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், இன்னஹு லா யம்பகி லி நபியின் அன் தகூன லஹு ஹாயினத்துல் அயூன். எந்த நபிக்கும் கண்ணால் மோசடி செய்யக்கூடிய பண்பு எந்த நபியிடத்திலும் இல்லை, இருக்காது என்று குறிப்பிட்டார்கள். கண்ணால் மோசடி செய்கிறது. இன்னைக்கு வாயால் பேசுறது மட்டும் இல்லை, கண்ணால் பேசுவோம். சில விஷயங்களை வாயால் உணர்த்துவோம், சில விஷயங்களை கண்ணாலேயே உணர்த்திடுவோம். கண்ணால் பேசுறது இருக்குது இல்லை, ஒரு விஷயத்தை செய்யின்னு சொல்கிறதுக்கு வாயால் சொல்கிறது இருக்குது, கண்ணாலேயே செய்கை காட்டிடுவோம். அதை செய்யி, அந்த ஃபேனை போடு, அந்த ஃபேன் ஆஃப் பண்ணு அப்படிங்கிறத கண்ணாலேயே நாம் சமிக்கை செய்வோம். அது பார்க்குறவர் புரிஞ்சுக்குவார், நம்ம என்ன சொல்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டு ஃபேனை போடுவார், ஃபேனை ஆஃப் பண்ணுவார். அவருக்கு இதை கொடு, அவருக்கு கொடுக்க வராரு வாங்கு அப்படின்னு கண்ணாலேயே சொல்லுவோம். இப்படி பேசுகிறது இருக்குது. இது நல்லதுக்காக பேசுகிறது இருக்குது, கெட்டதாக பேசுகிறதும் இருக்குது. நல்லதுக்குன்னு பேசணும் அப்படின்னு சொன்னால் அது இஸ்லாம் அனுமதிக்கு. கெட்டதுக்காக இந்த கண் அசைவை பயன்படுத்தக்கூடாது. கெட்டதுக்குன்னா என்ன, ஒருத்தரை குத்தி காட்டுறது, ஒருத்தரை குறை சொல்கிறது, ஒருத்தர் இல்லாத சமயத்தில் அவர் தன்னை பார்க்காத நேரத்தில் அவரை பற்றி புறம் பேசுகிறதுக்காக கண்ணை பயன்படுத்தும். இது இஸ்லாம் தடுக்குது, வன்மையாக கண்டிக்கிறது. ஒருத்தர்கிட்ட நாம் நேரடியாக பேசும்போது நல்ல விதமாக பேசுவோம், அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே அமைதியாக கேட்டுக்கிட்டே இருப்போம். அவர் கொஞ்சம் எஞ்சி போன உடனே பக்கத்தில் உள்ளவர்கிட்ட கண்ணை காட்டுவோம், அவரை பற்றி கண் அசைச்சு காட்டுவோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இவர் இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் பொய், ஏமாத்துறாரு, நடிக்கிறாரு, ரொம்ப பெருமைக்காக இந்த மாதிரி பேசுகிறாரு, பணத்திமிரு அப்படின்னு அர்த்தம் அந்த கண் அசைவுக்கு. நேரடி வாயால் சொல்லலை, கண்ணை மட்டும்தான் அசைச்சு காட்டணும். அந்த கண் அசைவில் இவ்வளோ அர்த்தம் இருக்குது. ஆனால் நேரடியாக பேசும் பொழுது நல்ல விதமாக தான் பேசணும். போன பிறகு கண் அசைச்சு காட்டுவோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா இவ்வளோ அர்த்தமும் இருக்குது. ஒருத்தர் அங்கே கிராஸ் பண்ணி போவார், பக்கத்தில் உள்ளவட்ட அவரை பார்த்துட்டு நம்ம சிரிப்போம். சிரிச்சன்னு என்ன அர்த்தம்னா திருட்டு பைய போகிறான்னு அர்த்தம். அப்படி இவர்கிட்ட சொல்கிறேன்னு அர்த்தம். அவர் விளங்கிக்குவார், விளங்கி அவரும் சிரிப்பார். இப்போ நம்ம வாயால் சொல்லலை அவர் திருட்டு பையன் அப்படின்னு வாயால் சொல்லலை, அவன் மோசமான ஆள் அப்படின்னு வாயால் சொல்லலை, அவன் ஏமாத்துக்காரன் வாயால் சொல்லலை, கண்ணால் தான் அசைச்சு காட்டணும், சிரிப்பில் அவர் காட்டணும். அவர் புரிஞ்சுக்கிட்டார் இதுவும் தப்பு தான், இதுவும் தவறு தான். இதற்கும் இஸ்லாம் புறம் என்று தான் சொல்கிறது. ஒருத்தர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி பேசுறது எப்படி புறமோ அதே மாதிரி கண்ணால் சைகை செய்து ஒருத்தரை குத்தி காட்டுறது அதுவும் புறம்தான், அதுவும் தவறு தான். எல்லாம் குர்ஆனில் சொல்கிறோம், வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. குறை சொல்லி புறம் பேசி திரியக்கூடியவர்களுக்கு கேடுதான் உண்டாகும் அப்படின்னு நல்லா குர்ஆனில் சொல்கிறான். ரெண்டு வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துகிறான், ஹுமஸத் லுமஸத். குறை பேசுறது, புறம் பேசுறது, ஒருத்தரை குத்தி காட்டி பேசுறது, இதுதான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். ரெண்டு வார்த்தை எல்லாம் சொல்கிறானே, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு தஃப்சீர்களை தேடும் பொழுது ரெண்டாவது வார்த்தைக்கு நாவால குறை பேசுறது லுமஸா அப்படின்னு ரெண்டாவது எல்லாம் சொல்கிறான். லுமஸாக்கு என்ன அர்த்தம்னா வாயால் பேசியே ஒருத்தரை குறைப்படுத்தி பேசுறது, புறம் பேசுறது. முதல் வார்த்தை ஹுமஸா நல்லா சொல்கிறான். ஹுமஸாக்கு என்ன அர்த்தம்னா நாவால் குறை பேசுறது இல்லை, கண்ணாலேயே குறம் பேசு, ஒருத்தரை குறைச்சி பேசுறது, ஒருத்தரை பற்றி புறம் பேசுறது, கண்ணால் பேசுறது, ரெண்டுமே கேடு அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செஞ்சுருக்கிறான். நிறைய பேர் இதனுடைய விபரீதத்தை விளங்குவதில்லை. எத்தனை பேரை நாம் கண்ணால் பேசியிருக்கிறோம், கண்ணால் குத்தி காட்டியிருக்கிறோம். அவர் போகும் பொழுது பக்கத்தில் உள்ளவர்கிட்ட கண்ணால் பேசுவோம். அப்போ அவரை பற்றி புறம் பேசுகிறதுன்னு தான் அர்த்தம். அதுக்கு அதனுடைய விபரீதத்தை நாம் விளங்குறதில்லை, புரிகிறதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விபரீதத்தை புரிய வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில் ரொம்ப நோயால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மனைமார்கள்லாம் சுற்றி உட்கார்ந்துருந்தாங்க. அப்போது சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு வார்த்தை சொன்னாங்க பெருமானாரை பார்த்து, இன்னி வல்லாஹி யா நபியல்லாஹ் லவதித்து அன்னல்லதி பிக பி. அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், நீங்கள் படுற இந்த கஷ்டத்தை பார்த்து எங்களால் தாங்கிக்க முடியலை. எவ்வளோ சிரமப்படுறீங்க, எஞ்சி உட்கார முடியலை, தொழுக வர முடியலை, காய்ச்சல், கடுமையான காய்ச்சல், தலைவலி, மயக்கம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களால் தாங்கிக்க முடியலை, ரொம்ப வேதனையாக இருக்குது. அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுத்த வேதனையை எனக்கு கொடுத்துருக்கலாமே, நான் தாங்கிக்குவேனே, நான் சகிச்சுக்குவேனே அப்படின்ட்டு பெருமானாரின் மீது இருக்கக்கூடிய மஹப்பத்தில், பிரியத்தில் அந்த வார்த்தையை சொன்னாங்க. உங்களுக்கு கொடுத்த இந்த வேதனையையும் இந்த சங்கடத்தையும்
இந்த நெருக்கடியும் அல்லாஹ் எங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு அந்த பிரியத்தில் அந்த வார்த்தையை வெளிப்படுத்தினாங்க. இந்த வார்த்தையை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்ன உடனேயே பக்கத்தில் இருந்த மனைவிமார்கள்லாம் கண்ணாலேயே பேசிக்கிட்டாங்க அவங்களுக்குள்ள. என்ன அர்த்தம்னா, இந்த பொண்ணு எப்படி பேசுது பார்த்தீங்களா, எங்களுக்கெல்லாம் பிரியம் இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் பிரியம் இருக்குதா, என்னமோ அவங்களுக்கு மட்டும் பிரியம் இருக்க மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு கண்ணாலே பேசிக்கிட்டாங்க. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே சொன்னாங்களாம், மல்ன, நீங்கள் எல்லாரும் போய் வாய் கொப்பளிச்சுட்டு வாங்க. இந்த மனைவிமார்களை பார்த்து சொன்னாங்க, எல்லாரும் போய் வாய் கொப்பளிச்சுட்டு வாங்க அப்படின்னாங்க. அவங்க கேட்டாங்க, மின் ஐ செய்யன்னு, எதுக்கு யாரை சொல்லலாம் வாய் கொப்பளிக்க சொல்கிறீங்க? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மின் தகாமுதிக்கின்ன பிஹா வல்லாஹி இன்னஹா லசாதிகத்துன். எதுக்கு நான் வாய் கொப்பளிக்க சொல்கிறேன்னா, சஃபியா என்னை பார்த்து இப்படி சொன்ன உடனே நீங்கள் கண்ணால் பேசிக்கிறீங்கல்ல, அந்த அம்மா பொய் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்ணால் சொல்லிக்கிட்டீங்கல்ல, உண்மையில் சஃபியா சொன்னது உண்மையாகத்தான் சொன்னாள். தன்னுடைய உள் உணர்விலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள், நடிப்புக்காக சொன்ன வார்த்தைகள் அல்ல. உண்மையான எண்ணத்தோடும் உண்மையான பிரியத்தோடும் தான் சஃபியா சொன்னாள். ஆனால் நீங்கள் அந்த பெண்ணை குறைச்சி பேசுகிற மாதிரி கண்ணாலே சமிக்கை செஞ்சீங்க. நீங்கள் அந்த பெண்ணை பற்றி புறம் பேசிட்டீங்க. அதனால் நீங்கள் வாய் கொப்பளிச்சுட்டு வாங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னவர்கள் சொன்னார்கள். கண்ணால் பேசுவதும் குற்றம்தான், கண்ணால் செய்கை செய்கிறதும் அதுவும் புறம்தான், அதுவும் தவறு தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னொரு வகையில் கண்ணால் பேசுறது அது முனாஃபிக்குத்தனத்தின் அடையாளம். ஒருத்தரை பற்றி கண்ணால் சொல்கிறோம் அப்படின்னா நேரடியாக இருக்கும்போது நல்ல விதமாக பேசுகிறோம், போன பிறகு கண்ணால் காட்டுறோம் அப்படின்னா உள்ளத்தில் ஒன்றை வச்சுட்டு செயலில் இன்னொரு விஷயத்தை வெளிப்படுத்துறதுன்னு அர்த்தம். இது முனாஃபிக்குத்தனம், இது நயவஞ்சகனுடைய அடையாளம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையில் 63 ஆண்டுகால தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சமயத்தில் கூட தன்னுடைய கண்ணால் யாரையும் குத்தி காட்டி பேசியதில்லை, யாரையும் குறைத்து மதிப்பிட்டதில்லை, யாரையும் புறம் பேசியதில்லை, கண்ணால் செய்கை செய்ததே கிடையாது என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய தூய்மையான வாழ்க்கையை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. செய்கையால், கண்ணால், நம்முடைய எண்ணங்களால் கூட பிறருக்கு துரோகம் செய்யாத, பிறர் மீது குறை பேசாத, புறம் பேசாத அழகானதொரு வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.